தோழிமா, எங்க மாமி வீட்டு கல்யாணம் ஈசிஆர் பள்ளிவாசல்ல நடக்க போது, அதான் கிளம்புறேன். கிளம்புறதெல்லாம் சரி. ஆமா, இது என்னது? இது கூடவா தெரியல, மேக்கப் கிட்டு. இதெல்லாம் போடலாம், ஆனா வெளியே போறேன்னு சொல்லியே. யாருக்கு இந்த மேக்கப்பு? நம்ம அலங்காரம் தானே நம்மள 4 பேர் மதிப்பாங்க. அதெல்லாம் அண்ணி ஆண்டவர்கள் ரசித்து கொள்ளலாம். மேக்கப் போடுற எண்ணத்தை கொஞ்சம் விட்டுடு. ஆமா, இது என்னது? லிப்ஸ்டிக். அட பாவமே, இதுல பாடி ஸ்ப்ரே வேறையா? கமகமான வெளியில போறது இல்லையா? நறுமணம் பூசி வெளியே போகும் பெண்களை நபிகள் நாயகம் வேசின்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சதில்ல? என்னப்பா வேசி தூசின்னு அசிங்கமா பேசுற? அசிங்கமா இருந்தாலும் அதான் உண்மை. நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தையாச்சே. எதுக்கு இதெல்லாம்? உன் கணவனுக்கு மட்டுமே உன் விஷயத்துல உண்மை இருக்கு, அடுத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்கா? உன் உடம்பு கூச வேணாம். ஃபாத்திமா நாயகி வரலாற்றை எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாரு. இப்ப நான் கல்யாணத்துக்கு போகவா வேணாமா? போ, ஆனா இஸ்லாமிய முறைப்படி நபிகள் நாயகம் சொன்னபடி போ. அப்படி போனா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இல்லனா மறுமையில் தண்டனை தான். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. சரி, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து கல்யாணத்துக்கு போலாம். சரி, வாடி போலாம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.